ஸ்ரேயா குட்டி. ஏன் ஜீனி, நான் மயக்கம் போட்டு விழுந்ததும் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொன்னதும் மாப்பிள்ளைக்கு தகவல் கொடுத்தது எல்லாம் ஓகே. இந்த ஹைட்ரோபாமை இப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களே, இந்நேரம் இது காணாம போயிருந்தா என்ன பண்றது? அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் எப்போ எந்த நேரத்துல இதை திருடிட்டு போலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? மாஸ்டர், எங்க சின்ன மூளைக்கு அந்த நேரத்துல உங்களை காப்பாத்தணும்னு மட்டும்தான் தோணுச்சு, வேற எதுவும் தோணல. உங்களை விட இந்த பாம் எங்களுக்கு முக்கியமா மாஸ்டர்? நீங்க ஆரோக்கியமா இருந்தா இதே போல 1000 பாம்களை உங்களால உருவாக்க முடியுமே. இல்ல இல்ல இல்ல, அது வேற விஷயம். இது நம்ம எதிரிகள் கைக்கு போக கூடாதுங்கிறதானே என்னோட நோக்கம். நீங்க 2 பேரும் எங்கூட ஆம்புலன்ஸ்ல வரதுக்கு பதிலா ஒருத்தர் இங்கேயே இருந்து இத காவல் காத்திருக்கலாமே. உங்களுக்கு பாம் முக்கியம், எங்களுக்கு நீங்க முக்கியம் மாஸ்டர். இப்படித்தான் சில சமயங்கள்ல ஆழமான அன்பு கூட ஆபத்தா முடியும். சரி விடுங்க மாமா, ஹைட்ரோபாம் தான் பாதுகாப்பா இருக்கு, எது கவலைப்படுறீங்க? தெய்வம் நம்ம பக்கம் இருக்கு. தெய்வமோ பூதமோ, மனுஷனை மீறின ஒரு சக்தி தான் என்னையும் என் ஹைட்ரோபாமையும் காப்பாத்திருக்கு. எஸ் பாஸ். டிவி நியூஸ் பாத்தியா? ஏன் என்னாச்சு? ஏதாவது குண்டு வெடிச்சிருச்சா? பூகம்பம் வந்துருச்சா? சுனாமி வந்துருச்சா? இல்ல ஃளைட்டை யாராவது ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் விட முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம் பாஸ்? முதல்ல கேம் ஆடுறது நிறுத்து. அதான் முக்கியமான விஷயமா பாஸ்? ஐயோ டென்ஷன் பண்ணாத, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணு. எதையுமே முழுசா செய்ய விட மாட்டீங்களா? கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டேன், போதுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த அருமை நாகத்தை பத்தி என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் அனுப்பிச்ச ரிமோட் விஷவண்டு கடிக்க அவன் பலியாயிட்டான்னு சொன்னேன்ல. நான் எங்க சொன்னேன்? நீங்க தான் கிழவ செத்துருவான் சக்சஸ் சக்சஸ்னு குதிச்சிங்க. சரி நான் தான் குதிச்சேன், ஆனா அந்த கிழவன் செத்து போலியா, போயிடுச்சான். அப்படியா? அப்ப இதுவும் உங்களுக்கு தோல்விதானா? சந்தோஷமா? இல்ல பாஸ். என்ன இல்ல பாஸ்? ஜெயிச்சா நாம ஜெயிச்சோன்னு கூட்டு சேர்ந்துக்கிற, தோத்தா இதுலயும் உங்களுக்கு தோல்விதானா பாஸ்ன்னு கழட்டி விட பாக்குற. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? ஏதோ வாய் தவறு சொல்லிட்டேன், அதுக்காக நேர்மையில சந்தேகப்படாதீங்க. விஷக்கடியை தாண்டி அந்த அருமநாயகம் எப்படி உயிர் பிழைச்சாருன்னு யோசிங்க. நான் யோசிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு செக்ரட்டரின்னு வச்சு தண்டமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன்? நீ யோசிச்சு காரணத்தை சொல்லு. இதுல யோசிக்க என்ன இருக்கு பாஸ்? உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? அந்த பிசாசு பூதம் தான் ஏதாவது கோல்மால் பண்ணி அவரை தப்பிக்க வச்சிருக்கோம். யூ மீன் அந்த மூசா பூதம்? நானும் அதான் நினைச்சேன், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். நான் யோசிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நானும் அதை தான் யோசிச்சேன்னா என்ன அர்த்தம்? சரி, இப்ப அதுக்காக எதுக்கு சீனியாரிட்டி சண்டை போடுற? அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசி. என்ன செய்யறதா? நல்ல வக்கீலா பார்த்து முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோங்க. முன்ஜாமீனா? அது எதுக்கு? ஆமா, ஏற்கனவே விஞ்ஞானி விஷயத்துல நீங்க வாண்டட் கேஸ், போலீஸ் லாக்கப்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்க. இதெல்லாம் போறாதுன்னு அவரை கொலை பண்ண வேற முயற்சி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீ என்ன காட்டி கொடுத்துருவ போல் இருக்க. உங்க தலைக்கு என்ன 10 லட்சம் அறிவிச்சிருக்காங்க, நான் காட்டி கொடுக்க போறேன். ஓ, நீ அதை வேற எதிர்பார்க்கறியா? அப்படி அறிவிச்சா நீ என்ன காட்டி கொடுக்க தயங்க மாட்டேன், அப்படிதானே? முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அதுக்கப்புறமா சித்தப்பான்னு கூப்பிடுறத பத்தி யோசிக்கலாம். இத பாரு, நீ கற்பனை பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. வீணா மனப்பால் குடிக்காத லில்லி. நீயே என்ன காட்டி கொடுத்தாலும் சரி, இல்ல போலீஸ் என்ன கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நான் தான் குற்றவாளின்னு சொன்னா கூட ஒன்னும் நடக்காது. ஏன்னா அருமை நாயத்தை கொலை பண்ண நான் தான் ட்ரை பண்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பாத்தியா, நல்ல சகனம் மணி அடிக்குது, எடுத்து யாரும் கேளு. ஹலோ, யார் பேசுறது? என் பேரு வனஜா, நான் வனசரவாக்கத்துல இருந்து பேசுறேன். இது ப்ரொஃபசர் எக்ஸ் வீடு தானே? ஆமா. நீங்க தான் ப்ரொஃபசர் எக்ஸா? இல்ல, நான் ப்ரொஃபசரோட செக்ரட்டரி லில்லி. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நெட்ல நவீன முறையில பேய் பிடிக்கப்படும்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. ஆமா, கொடுத்திருந்தோம். ஏன் உங்க வீட்ல பேய் இருக்கா? அத பிடிக்கணுமா? ஆமா, எங்க வீட்ல ஒரு பேயோட நடமாட்டம் கொஞ்ச நாளா இருக்குது, அத பிடிக்கணும். அதுக்கு என்ன, பிடிச்சிட்டா போச்சு. பாஸ், நெட்ல நம்ம கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து பேயை பிடிக்க ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஐயோ கடவுளே. சொல்லுங்க. பேய எப்படி நவீன முறையில பிடிப்பீங்க? அத என்ன பண்ணுவீங்க? ஃபீஸ் எவ்வளவு? நாங்க கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு வாங்க, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றோம். சரிங்க, வரேன். சீக்கிரம் வாங்க, நிறைய ஆர்டர் இருக்கு. நீங்க லேட்டா வந்தீங்க, அப்புறம் நாங்களும் லேட்டா வருவோம். பேயோட கொடுமையெல்லாம் தேவையில்லாம நீங்க தாங்கிக்க வேண்டியிருக்கும். இல்ல இல்ல, இன்னும் 1/2 மணி நேரத்துல நாங்க இருப்பேன். வாங்க வாங்க. என்ன லில்லி,
விட்டா பேய் பிடிக்கிறதே என் குலத்தொழிலா ஆகிடுவா போல இருக்கு. துட்டு பாஸ் துட்டு. சிலிண்டர்ல போய் கையில சில்ற. நல்லா சொன்னப்போ என் எதிரி அருமைநாயகம் என்னன்னா ஹைட்ரோ பாம், மரபணு சோதனை அப்படி இப்படின்னு பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல தன்னை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். இங்க நீ என்ன பேய் பிடிக்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற. விட்டா மோடி மசான் ரேஞ்சுக்கு கீழே இறக்கிடுவா போல இருக்குது. பாஸ், புளிய பார்த்து பூனை சூடு போட்டு கூடாது. நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். நான் போய் சிலிண்டரை ரெடி பண்றேன். நீங்க மனசை தரப்படுத்திக்கிட்டு கிளம்ப தயாரா இருங்க. முதல்ல இந்த லில்லின்ற திமிர் பிடிச்ச பேய் எடுத்து சிலிண்டர்ல அடைச்சா தான் நாம நம்ம லட்சியத்தை சாதிக்க முடியும். என்ன 2 பேரும் ஆதர்ச தம்பதிகள் மாதிரி வந்திருக்கீங்க? ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட பிரியறதில்ல. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னா கூட ஜோடியா தான் போறீங்க. இத பெருமையா தான் சொல்றீங்களா இல்ல? பெருமையா தான் சொல்றேன் ஜீனி. உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கிற உங்களை பிரிச்சிருந்தா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருப்பேன்னு நினைச்சா பயமாவும் இருக்குது. அந்த பாவத்தை செய்யத்தான் நாங்க விடலையே மாஸ்டர். நீங்க காதல்ல ஜெயிச்சதை விட என்ன பாவத்திலிருந்து காப்பாத்துனது தான் பெரிய விஷயம்னு சொல்றீங்க. ஓகே ஓகே. ஜினி, மாப்பிள்ளையும் ஸ்ரேயாவும் வர்றதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கதவை தர போ. ஓகே மாஸ்டர். ஹாய் ஜீனி. வாங்க. ஹாய் ஸ்ரேயா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நல்லா இருக்கேடா? நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். இப்படி சொல்லிட்டு தான் மாஸ்டர் டயட்டை மிஸ் பண்றாரு. ஏமாமா, நீங்க சாப்பாட்டுல கட்டுப்பாட்டோட இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, ஜூலி சும்மா சொல்லுது. ஜூலி ஒன்னும் சும்மா சொல்லல. மாஸ்டர் தான் சுகர் பேஷண்ட்டுங்கிறத மறந்துட்டு சக்கரை பொங்கல் கேக்குறார் சார். என்ன மாமா இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொங்கல் ஆச்சே சக்கரை பொங்கல் பண்ணலாமேன்னு சொன்னேன். அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு 2 பேரும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ஓகேம்மா. 2 பேரும் உங்க ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க என்ன போட்டு கொடுக்க போய் ஸ்ரேயா என்ன கோச்சிக்கிறா பாத்தீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்களேன். சாப்பாட்டு விஷயத்துக்காக மட்டும் சொல்லல, உங்க பாதுகாப்புக்காகவும் தான் சொல்றேன். இவ்வளவு நடந்த பிறகும் நீங்க இப்படி தனியாவே தான் பெண் பிடிவாதம் பிடிக்கிறது எனக்கு சரின்னு படல. அங்க அவ்வளவு பெரிய வீட்டுல நானும் ஸ்ரேயாவும் மட்டும் தனியா இருக்கோம். நீங்களும் எங்க கூடவே வந்து இருந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும் தெரியுமா? இந்த வயசுலயும் இன்னும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புன்னு ஏன் ஓய்வு இல்லாம வேலை பார்க்கணும்? மீதி நாட்களையாவது அமைதியாவும் குடும்பத்தோடையும் கழிக்கலாம் இல்லையா? பேசாம எங்க கூட வந்துருங்க மாமா. மாப்பிள்ள, நீங்க முதல்ல அந்த எக்ஸ பார்த்து ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் என் பாதுகாப்பு பத்தியே பேசுறீங்க. கடவுள் என் பக்கம் இருக்கார் மாப்பிள்ள. அந்த எக்ஸால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அவனை பத்தின பயத்தை விடுங்க. இல்ல மாமா, அந்த ஹைட்ரோபாம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நிம்மதியா இருக்க விட மாட்டான். நீங்க கண்டுபிடிச்ச ஹைட்ரோபாமை பார்த்து எதிரி நாடுகள் பயப்படுதோ இல்லையோ, அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க பயந்துகிட்டே இருக்கோம். ஆமா சார், எங்க பாதுகாப்பையும் மீறி மாஸ்டருக்கு விஷம் செலுத்தப்பட்டதுனால இப்ப நாங்களும் பயந்து போய் தான் இருக்கிறோம். பாத்தீங்களா மாமா, உங்களை பாதுகாக்கிறதா நீங்க சொல்ற ஜீனியே பயந்து போயிருக்கு. அது ஏதோ குற்ற உணர்வுல பேசுது மாப்பிள்ள. ஹைட்ரோபாமால
எனக்கு ஆபத்து ஏற்படும்னு இனி யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து நான் எதிர்பார்த்த பதில் வந்துடுச்சு. அடுத்து அவங்க சொல்ற ஸ்டேட்ல நான் ஹைட்ரோபாம பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கொடுத்துடுவேன். பிரச்சனை முடிஞ்சிடும். இல்ல மாஸ்டர், அதுக்கு அடுத்தடுத்தும் பிரச்சனை இருக்கு. அடுத்த கண்டுபிடிப்புக்கான ஆராய்ச்சியில நீங்க இறங்கிடுவீங்களே. ஆமா மாமா, ஜூலி சொல்றதுதான் நடக்கும். ஆமா மாப்ள, உண்மையும் அதுதான். அடுத்ததா நான் நம்ம ஜனாதிபதி கேட்டுக்கிட்டபடி பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில ஈடுபட போறேன். ஏமாமா, எங்க வார்த்தைக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு இதுதானா? அப்படி இல்லை மாப்ள, நான் உங்க எல்லார் மேலேயும் மதிப்பும் பாசமும் நிறையாவே வச்சிருக்கேன். அதுக்காக என் கடமையிலேருந்து என்ன விலகச் சொன்னா எப்படி மாப்ள? ஏதோ உங்க கடமைன்னு சொல்றீங்க மாமா. விஞ்ஞானின்னு சொல்லிக்கிற அங்கீகரிக்கப்படுற எல்லாரும் இந்த நாட்டுக்கு தேவையான பயன் தரக்கூடிய விஷயங்களை புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அவங்களோட கடமை. ஒரு விஞ்ஞானியோட ஆராய்ச்சியும் மெய்ஞானியோட துறவரமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரு வழி பாதை தான். ஒரு தடவை இறங்கிட்டா புறப்பட்ட இடத்துக்கு திரும்பவே முடியாது. செய்யற தொழிலை தெய்வமா நினைக்கிற எந்த தொழில் செய்யறவனும் தான் தொழில் செய்துகிட்டு இருக்கும் போதே தன் உயிர் பிரிஞ்சிடணும்னு ஆசைப்படுவான். எனக்கும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஆசை உண்டு. என் ஆராய்ச்சி கூடத்துல அமிலங்களை கலக்கிக்கிட்டு இருக்கும் போதே என் ஆவியும் அந்த அமிலங்கள் வாசனைகள் கூட ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து யாரும் வற்புறுத்தாதீங்க, புரிஞ்சுக்கோங்க மாப்ள. அம்மா, உங்க செல்போன் அடிக்குதுமா. அம்மா, செல்போன் அடிக்குதுன்னு சொல்றல்ல. எங்கம்மா போனீங்க? இந்த வீட்ல நிம்மதியா ஹோம்வொர்க் கூட பண்ண முடியல. செல்போன் அடிச்சிட்டு இருக்க, எடுக்க ஆள் இல்ல. எங்க போனாங்க? ஹலோ, நான் தர்ஷினி பேசுறேன். நீங்க யாருங்க? ஹாய் செல்லம், நான் அப்பா பேசுறேன். எப்படிடா இருக்க? அப்பா, ஒரு நிமிஷம் பா. அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? பாட்டி நல்லா இருக்காங்களாப்பா? உங்க அம்மா அவ்வளோ லேசில் எங்களை நல்லா இருக்க விட்டுருவாள? எல்லாம் என் தலையெழுத்து. அந்த அடங்காபடாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். என்னுடைய நிலைமை மட்டும் இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. இத மட்டும் அம்மா கேட்டு இருந்தாங்க, உடனே சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். ஆகட்டும், நான் அவளை சும்மா விடுற மாதிரி இல்ல. ஆமா, நீ போன் எடுத்து பேசுறியே, உங்க அம்மா பிடாரி எங்க போயிட்டா? அம்மா உள்ள குளிச்சிட்டு இருக்காங்கப்பா. ஓஹோ, அது சரி. உங்க அம்மா பிடாரிய பெத்த புண்ணியவதி, அதான் உங்க பாட்டி எங்க போயிட்டா? பாட்டி கடைக்கு போயிருக்காங்கப்பா. அப்பாடா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா பேசலாம். போப்பா, என்னமோ என் கூட பேச ஃபோன் பண்ண மாதிரி சொல்றீங்க. அம்மா கூட சண்டை போடுறதுக்கு தானே நீங்க ஃபோன் பண்ணீங்க? இல்ல செல்லம், நான் உங்க கூட பேசதான் ஃபோன் பண்ணேன். நீங்க போய் தானே சொல்றீங்கப்பா. ஓ மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்க கூட பேசணும் தான் ஃபோன் பண்ணேன். அப்படியாப்பா? சொல்லுங்கப்பா. ஒன்னும் இல்லடா செல்லம், வர ஞாயிற்றுக்கிழமை அப்பா உனக்கு ஒரு நல்ல செல்போன் வாங்கி தரதா இருக்கேன். ஹையா, எனக்கு செல்போன் வரப்போகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நான் ஜாலியா பேச போறேன். தேங்க்ஸ் பா. நினைச்சப்பெல்லாம் நீயும் நானும் உங்க அம்மா தொல்லை இல்லாம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். போங்கப்பா,
இப்ப இந்த போன்ல நம்ம பேசுறத அம்மா பார்த்தாலே நான் தொலைஞ்சேன். அப்புறம் எப்படி நீங்க வாங்கி தர போன்ல நம்ம 2 பேரும் பேச முடியும்? நீ அம்மாவை பத்தி கவலைப்படுற, அவளை நான் பாத்துக்கிறேன். என்ன இது, சார்ஜர் மட்டும்தான் இருக்கு, போனை காணோம். அம்மா அம்மா, என் போனை பாத்தீங்களா? எங்க போயிட்டாங்க? தர்ஷினி, 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 யார் கூட பேசிட்டு இருக்க? என்ன பார்த்ததும் தயங்குற? யார் லைன்ல? ஹலோ, உன்னதானே கேக்குறேன், சொல்லு. அது வந்துமா. என்ன இழுக்கிற? யார் போன்ல? என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிற? தர்ஷினி, அம்மா கேக்குறேன்ல, சொல்லு. தர்ஷினி, யார் லைன்ல? பதில் சொல்லு, உன்னதானே கேக்குறேன். என்ன சியாமலா? அம்மா, யார் கூடவோ ரொம்ப நேரமா போன்ல பேசுறா, யாருன்னு கேட்டா பதில் சொல்லாம உம்முன்னு நிக்கிறா. தர்ஷினி, யார் கூடமா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல. அப்பா கூட தான் பேசிட்டு இருந்தேன். பாத்தியாமா? அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. ஐயோ, இந்த மனுஷன் நேர்ல கொடுக்குற இம்சை பத்தாதுன்னு போனை வர பண்ணி இம்சை கொடுத்துட்டு இருக்காரு. போனை கொடு. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு சண்டே மட்டும் தான் குழந்தைய பார்க்கலாம், குழந்தையோட பேசலாம்னு ஜட்ஜ் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஏய், பெத்த பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த ஜட்ஜுக்கு என்ன தெரியும்? நான் என் குழந்தை எப்போ வேணாலும் வந்து பாப்பான், எப்போ வேணாலும் பேசுவேன். அதை தடுக்க என்ன படைச்ச அந்த கடவுள்னால கூட முடியாது. இத பார், ஒழுங்க மரியாதையா போனை தர்ஷினி கிட்ட கொடுத்துட்டு நீ போய் உன் வேலையை பாரு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். எது, கடவுளால கூட உங்களை தடுக்க முடியாதோ? கோர்ட்ல இதை நான் சொன்னா உங்களை கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு உள்ள தள்ளுவாங்க. அப்ப அந்த கடவுளால கூட உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இனிமே போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், இல்லனா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமா. என்னம்மா இது? இதுக்கெல்லாம் போய் ஏன் டென்ஷன் ஆகுற? நீ வாமா. இல்லம்மா, அது சொன்னா கேளு, வா வா.